ஊழல், ஊழல், ஊழல். எங்க பார்த்தாலும் ஒரே ஊழல்ப்பா. அதாவது தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் மாநாடு போட்டாலும் சரி, பொதுக்குழு மீட்டிங்கு என்னத்த பத்தி போட்டாலும் சரி, அவர் பேசுற ஒரே விஷயம் வந்து ஊழல். ஊழலற்ற ஆட்சியை விஜய் தருவாராம். மற்ற கட்சியினர் ஊழல் பண்ணிட்டு இருக்காங்களாம். அஃப்கோர்ஸ் ஒத்துக்கிறோம். ஊழல் எல்லா கட்சியும் ஊழல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. இல்லைன்னு சொல்லவே இல்லை. அதே மாதிரி இந்தியா ஃபுல்லாக கட்சிகளும் ஊழல் பண்ணிட்டு தான் இருக்கு. வெளிநாட்டில் இருக்க கட்சிகளும் ஊழல் நடந்துட்டு தான் இருக்குது. யாருமே அதை மாற்றுக்கிறது கிடையாது. ஊழலை ஒழிக்க முடியுமா அப்படின்னா ஒழிக்கிறது கஷ்டம். அதுக்கு நீண்ட கால பயணம் தேவை. அது வந்து உடனே இப்போ இந்த ஆட்சியில் விஜய் வந்து ஒழிச்சிருவாரான்னா அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. சரி, இவ்வளோ ஊழலை பற்றி பேசுகிற விஜய், விஜய் ஊழலில் பண்ணியிருப்பாரா? விஜய் ஊழல் பண்ணியிருப்பாரா? விஜய் ஏமாற்றிருப்பாரா கவர்மெண்ட்னா? கண்டிப்பாக ஏமாற்றிருப்பார். இதுக்கான வாய்ப்பு 100% இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, சினிமா இண்டஸ்ட்ரியில் எல்லாமே ஒயிட்டாக பணம் டிரான்சாக்ஷன் ஆகுதான்னா கண்டிப்பாக ஆகவே ஆகாது. அவர் இது வரைக்கும் 69 படம் நடிச்சிருக்காரு அப்படின்னா 69 படத்தையும் ஒயிட்டில் தான் மேனி வாங்கி அது கரெக்டாக டேக்ஸ் கட்டியிருக்கேன்னு கண்டிப்பாக அவரால் சொல்லவே முடியாது. கண்டிப்பாக நல்ல பிளாக் சர்க்குலேட் ஆகிருக்கும். இவர் இந்த வேலையை பண்ணியிருப்பார் கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் இவரோட படம் ஒவ்வொரு படத்துக்கும் முதல் நாள் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ டிக்கெட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரசிகர் மன்றம் வாங்கி பிளாக்ல விற்று காசு அடிக்கிறாங்க. இது நடக்கிறது இல்லையா? இவருக்கு மட்டும் இல்லை, எல்லா ஸ்டார் படங்களுக்கும் இது நடக்கிறது தான். இது வெட்ட வெளிச்சமாக எல்லாருக்குமே தெரியும், எல்லா மக்களுமே தெரியும். இவ்வளோ பேசுகிற விஜய் ஒரு தடவை கூட அவரோட படத்துக்கு வர டிக்கெட்டை பிளாக்ல வாங்காதீங்கன்னு அறிக்கை விட்டது கிடையாது. எந்த மக்களும் கூடுதலான பணத்தை கட்டி படத்தை பார்க்க வராதீங்க, கரெக்டான என்ன விலையோ அந்த விலை கொடுத்து மட்டும் வாங்குங்க அப்படின்னு விஜய் அறிக்கை விட்டதே கிடையாது. ஏன்னா அதெல்லாம் அதெல்லாம் அறிக்கை விட்டானா அவர் படத்தை தான் நஷ்டம். ஸோ இவ்வளவு வந்து இவர் ஊழல் பண்ணிக்கிட்டு, அதாவது அவர் படத்துக்கு பிளாக் டிக்கெட் விற்க விட்டு எல்லாரும் வாங்கி படம் பார்த்து இவர் கோடி கோடியாக சம்பாதிச்சு அதில் பிளாக் அடித்து இவர் இவ்வளோ பண்ணிட்டு அரசியலுக்கு குதிச்சோடனே அரசியல் கட்சியெல்லாம் ஊழல் பண்ணுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது வெளியிலேருந்து பார்க்குறப்ப எவ்வளோ காமெடியாக இருக்குது பார்த்தீங்களா? அதனால் விஜய் அவர்கள் ஊழல் பற்றி பேசுறதுக்கு தகுதியே இல்லாதவர். நேர்மையான எந்த படத்தையும் ஒரு டிக்கெட்டில் கூட விலையை கூட உங்களால் நேர்மையாக கொடுக்க முடியல அப்படிங்கிறப்போ உங்களால் ஆட்சி பண்ணுறப்பையும் நேர்மையாக கொடுக்கவே முடியாது. அதையே உங்களால் பண்ண முடியலன்னா, இவ்வளோ பெரிய கவர்மெண்ட் ரன் பண்ணணும், இவ்வளோ பெரிய கட்சி ரன் பண்ணணும்னா அங்கே நங்கன் ஊழல் நடக்க தான் செய்யும். அதனால் உங்களால் மானிட்டர் பண்ணவே முடியாது. ஊழலை வச்சு நல்லா வந்து கதை வேணால் அடிச்சு விடலாம். இது ஒரு பாயிண்ட்டாக வச்சுட்டு கதை அடிச்சு விட்டுக்கிட்டு என்னத்தையாவது உளறிட்டு இருக்கலாம் மீட்டிங்கில். பட் ஆனால் பருப்பு வேகாது. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.